பாட்டுகள் பாடி அட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் நாங்க பிஜே அழகான கோமாளி வந்தேன் நாங்க டிஜே வணக்கம் 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 நாங்க வந்திருக்கோம் பல பேருக்கு வணக்கம் வணக்கம் பாருங்க விவசாயி பெருங்குடி மக்களுக்கு வணக்கம் பெருங்குடிய பக்தருக்கு வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பேருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் 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 உங்க எல்லா பேத்துக்கும் வணக்கம். என்ன வாரம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா அதே எம்கேஆர். உங்க பாசத்துக்கு உங்க மூத்திரத்தை குடிச்சா கூட எனக்கு புத்தி வராது, குடிக்க முடியாது, எனக்கு தொண்டையில் புண்ணும். தம்பி ரொம்ப கத்தக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. இது நாடக மாதிரியா பாண்டி வேலைடா, நாடகம் மேடம் தானே பூரா கடா கத்துறேன். ஏனப்பா அண்ணன் எம்கேஆர் தான், நான் என்ன ஹிந்திக்காரன் பானி ஊறி வர்றேன்னா குசுத்து. ஒராமே என்னுடைய அண்ணன் தம்பிகள் என்னை இந்த அளவுக்கு பேர் வாங்க வச்சது என்னுடைய தம்பி தான். ரொம்ப நன்றி. விழா கமிட்டி மேடைக்கு வரீங்களா? வாங்க, எதுவும் செய்யணும்னா செஞ்சு விட்டு போங்க. தம்பி இதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது, செய்யறது செஞ்சு விட்டு போனால் மரியாதை. ஏன்னா பக்கத்தில் மடு உட்காந்துருக்கேன். அன்னைக்கெல்லாம் 12 லிட்டரு கறந்தானாப்பா. மடு அல்லம் தாலி சகிலா மாதிரியே ஒத்தையில் போகக்கூடாது, பிடிச்சி பிணைஞ்சிடுவாங்க, ஒன்றும் விடாது, கட்டி சேர்ந்துடும். வந்திருக்கும் நாடக கலைஞர்களே வரவேற்கும் விதமாக ஆண்டிவைய அத்தனை கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிற ஒரு கிளாப் கிடைக்குமா? பிளாக் காப்பி கிடைக்குமா? ஒன்று வந்தவனே யானை நக்குச்சு. யானை சொல்லவே மாட்டேன், ஏன்னா யானை கேஸ் கொடுத்துருக்கேன் என் மேலே. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கண்ணே. இங்கே சிரிப்பு நடிகராக நடிக்கும் எம்கேஆர் அண்ணனுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே கருது வண்டி மிஷின் ஓட்டும், இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும், நான் செயின் வண்டி நினச்சிட்டேன். 6 மணி எடுத்து கொடுக்க அன்பு தம்பி வந்ததுலேருந்து கைதட்டுன்னே சொல்றியே, கை தட்ட தெரிஞ்சா தட்ட மாட்டாங்களப்பா. ஆமாண்ணே. ரக்கல் பட்டியா தங்கராஜ் செஞ்சா அண்ணே நானே அது சந்துரு 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 கொஞ்சம் எந்துரு. ஆண்டிவை அத்தனை கிராமத்தால் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்காக 1001 இன்னும் எதிர்பார்க்கிறேன் டீசல் காசுக்கு. ஆண்டிவைய எங்கள் அப்பேன் ஞானம் மகாலிங்கம்மா, ஞானம் வந்து தாத்தா யார்கிட்ட சொன்னா பேசக்கூடாது. வா சித்தப்பு, யார் வேற இல்லை மொய் எழுதுற மகாலிங்கம் ஆண்டிவைய அரும்பு குறைய கூடாது. 1001 மிருதங்க தம்பி கோட்டையூர் கணேசமே அடிச்சு விட வேண்டியதா யூடியூப்பில் பார்த்து அடிச்சு ஆகிறாங்க. தம்பி தோப்பூர் மருது ஆல்ரவுண்டு கொண்டிருக்கும் ட்ரம் சிவமணி சித்தி பேரன் மாப்பிள்ளை ரூபன் தாளம் கொண்டிருக்கும் பட்டு திருந்தாத திணி குதிமகன் பைக்கில் விழுந்துட்டேன் முட்டை தண்ணியை போட்டு காலை கந்திரியா உடச்சு நாசகலாக்கிட்டானே. காலை கந்திரி என்னன்னு கேட்டால் கபடிக்கு போனேன், டேஸ் அடிச்சாங்களா முண்டை தண்ணியை போட்டு விழுந்து விட்டு. சதீஷ்னு ஒரு தெரிப்பேனே தாளக்காரன் இப்போதானே வாங்கினேன், 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், உடச்சு ஒன்றுமெல்லாம் வாங்கிட்டானே. நீ பொத்து குடியாரனுக்கு எதுக்கு வண்டி கொடுக்குற? மைசெட்டு பூமகள் மைசெட்டு திருடானை நகரு மைசெட்டு ஒழிக்கிறது எங்கள் பூமகள் மைசன் திருவிடான மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறது. 600 ரூபா பிள்ளாயிருக்கு கொடுங்க. இந்த பாட்டுக்கு 600 ரூபா வாங்குறேன், உங்கள்கிட்ட 600 ரூபா, தொண்டிக்கு அங்கிட்டு 800. அப்போ அண்ணே முருகண்ணே இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள தம்பி காடமங்கலம் முருகன் மகன் பாண்டி தம்பி சிவகங்கை தினா செல்லப்பா அவர்களுக்கு பதிலாக அன்பு தம்பி பெற்றுக்கொள்வான் திருவிழானை. என் தம்பி வாடா வாடா. ஆமாம், அவருடைய உதவி இயக்குனராக பணிபுரியக்கூடிய அன்பு திருவிழானை தம்பி வாங்கிப்பா பிரசன்னா, வாழ்த்துக்கள்ப்பா. போட்டு விடுங்க, இன்னும் ஒன்று போட்டு விடுங்க, கோயில் மாடுதேன் 3 ஓட்டு விடுங்க.
இதை போய் அப்பத்தாவுக்கு சட்டை தச்சு கொடுக்குறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கட்டி குளிக்க முடியாது, எங்கிட்டும் போட முடியாது. வேறு யாருக்கு? வேறு எதுவும் இல்லைல்ல? நீங்கள் உட்காருங்க. அந்த பேசின காசை மட்டும் என்னங்க இந்த மாதிரி பூரா உலகத்தில் தமிழ்னா இல்லை எனக்கு சொந்தக்காரங்க தான். சரிதானே? பொன்னாடையை ஒத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். வரவே இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். மறக்க முடியாத கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆண்டி வைய கிராமத்தார்களே நிறையா முறை நான் சந்தித்திருக்கிறேன். எங்கள் அண்ணன் முருகா அண்ணன் தான் இந்த கிராமத்துக்கு முத கிடைச்ச எனக்கு பாச உறவுன்னா எங்கள் அண்ணன் முருகா அண்ணன். மறக்கவே மாட்டேன். எல்லா நாடகத்துக்கு வரணும். எங்கள் அண்ணன் 1000-500 கொடுக்காம போகாது. இன்றைக்கி அப்புறம் தருவேன். இப்படி வாங்கினா தானே வசூல் பண்ண முடியுது. நான் இந்த துண்டை வாங்கினது எனக்காக நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த வெளியூர்லேருந்து நாடகம் பார்க்க வர்றீங்கல்ல எங்கள் அண்ணன் தம்பி வெளியூர்னால் விட்டுறணும். ஊர் சண்டை எழுத்து விட்டு போகக்கூடாது. வெளியூர்னா எல்லாருமே சொந்த வந்தாங்க. இவன் கருப்பாணி அனுப்பிவேன், இவன் கோரிப்பாளையம் அனுப்பிவேன். ஐயா இருடா, வேறா இவனை தூக்கி அந்த அந்த லாட்ஜில் போடுறான் கடைசி சைட்டில். அப்படியா? இங்கே வந்து படுக்கிறியா? அன்னை காதில் பேசிட்டு போகிறேன். அமைதியாக இருக்கணும்டா. வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் பொன்னாடையை பெற்றுக்கொண்டேன். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ கை தட்டலாம். டொங்காசு கிடையாது, கப்ளிங். காளி தூமியை குடிக்குமே என்ன இருப்பான். டொங்காசு கருப்பாயிலேருந்து வந்திருக்கேன் பாரு. சாமி அழைக்க போகிறேன். தம்பி யாரும் பேசக்கூடாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், என் தம்பியில் கருப்பாவரணி எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்துட்டோம்னா இந்த ஆண்டி வயதை இன்றைக்கி விடிகிற வரைக்கும் நம்ம சொந்த ஊர். பேசாதியே, அன்னை கும்பிட்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்புறம் நீ ஐயோ தாண்டுவேன் ப்ளீஸ். இந்த சொல்லவே கூடாதா? சொல்லக்கூடாது லூசு. பயப்படுவானா இல்லையா? என் தம்பி தான், நான் சொல்லிட்டேன்ல, அன்பாக கேட்டுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றே புறன்றானே, 2 பேரும் சேர்ந்து அதை கட்டி போட்டிருக்கிய. இல்லை புறம் இப்படின்றியா? கருப்பாக டீ வாங்கி கொடுத்தாப்புல. ஆச்சியா எக்கோ வைப்பா தம்பி. ஹலோ 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 ஆண்டி வயலில் உள்ள இங்கே துடியா இருக்கக்கூடிய அந்த 18 பெரிய கருப்பு காளியம்மை முத்துமாரி இந்த முன்னோடி மதுரை பாண்டிமுனி கலிஜேரி காளிமொழி அரும்பு குறையாம ஆடி வந்து அந்த ஊட இருக்கிற அந்த வெள்ளை பொழப்பு ஊண்டி இருக்கிற போஸ்ட் மரத்தை லேசா புடுங்கி விட்டு எந்த இருட்டு ரொம்ப குறையாம அருள் இறங்கனா ஆடுறது கூட பொம்பளையால தான் பார்க்கணும். ஆம்பளையாளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் பாட்டுக்கு அகராதி கூதி ஆகிறேன். கருப்பு ஐயோ கேட்டுச்சா? மனசுக்குள்ள வேணுனே. ஹலோ 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 அது ஒரு கால இந்த ஆண்டி வயல்ல எங்க ஐயாக்க புலப்பட்ட காலம் பழைய இளவங்க வாழ்ந்த ஆண்டி வய கிராமத்துல கட்டி காத்த இங்க உருவாக்குன ஜாமிடாய் எங்க மலையாளத்து ஜாமிய எங்க 18ஆம் படி பெரிய கரம்பு கொஞ்ச நேரம் அழகு மலை காடு என் பாட்டையும் படுத்திருப்பது அருவி மலை சோங்கப்பா. அந்த மலையாள நாட்டில உன்னைய கொண்டாட முடியல கரும்பு. இந்த ஆண்டி வயல்ல உள்ள என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கூட்டத்தில எந்த குதிரைய என் கரும்பையும் புடிச்சு வர போற ஊருக்கு தலைவண்டா எங்க 18ஆம் படி பெரிய கரும்பு ஓட்டுக்கு சர்ச்சுப்பா கலிஜரி கம்மாயா இங்க கிழவனுக்கு உடமறந்தான் பஞ்சுமத்த கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு என் மேல மட கம்மாயா பாடு என் மேல மட எங்க பாண்டி முனிய கூட்டி வாப்பா. அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் விளையாடு. சொன்ன சொல்லும் மாறாதே. பக்குவம்
கைதட்டின என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நன்றி. உண்மையிலேயே இப்போ திருவிழான்னா இந்த ட்ரெஸ்ஸு பூரா எங்கே தான் எடுத்தியா? டிஎன் 42 மென்ஸ் வேர் அங்கே தானே. நான் டெய்லி போடுறதே அதானே. நல்ல மனுஷன் உண்மையிலே. கஷ்டப்படக்கூடிய ஏழைவாளைகள் கடை வைத்திருந்தால் எந்த தொழில் செஞ்சாலும் தமிழனும் தவிர யார் ஆதரவு கொடுக்க போகிறான்? கைதட்டலாம். எங்கள் அண்ணன் வறுமை நிறம் சிவப்பு. பேரன்பு கொண்டே என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே, பசித்தோருக்கு தினசரி உணவு கொடுத்து தானும் பசியை போக்கி கொண்டிருக்கின்ற உலகத்திலே வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றாலே அங்கே தமிழர்கள் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். உலக தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். கைதட்டினாலு ஊரம் தமிழ்நாடு, நீங்கள் ஒரிசாவாயா? கைதட்டலாம். கைதட்டுறதுக்கு கடுப்பாக இருந்தால் அங்கிட்டு போய் அடிச்சு சொல்லலாம், அங்கிட்டு போய் கைதட்டலாம்ட்டேன். இந்த தாய் குலங்கள் அத்தனை பேரும் தங்கச்சிகள் அங்கே இருக்கிறார்கள், அக்கா தங்கையெல்லாம். ஆத்தா அங்கே ஒரு வெள்ளைப்பாட்டு போட்ட ஒரு ஏத்தா அப்படி காலை பொழந்து படுத்து கிடக்காரு. கொஞ்சம் காடை ஒடுக்கி வைக்க சொல்ல முடியுமா மேடம்? ஒடுக்கி வைக்க சொல்லுங்கள், எனக்கு கவக்கம்பை முட்டு கொடுக்க சொல்லு. அது ரிங்கில் கிடக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடி. யார் சொல்லி யார் கேட்குறா? பெத்த தாய் தகப்பன் சொல்லி பிள்ளை கேட்பதில்லை. இந்த எம்கேஆர் சொல்லி கேட்க போகிறார்களா? கிடையாது. கைதட்டலாம். நீங்களே தம்பி கைதட்டலாம் சொல்ல வேணாம். அண்ணன் கையை அப்படி கொண்டு வந்துட்டாலே தட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். நீயா தட்டிக்க. நான் டெய்லி என்ன கம்பு கூட்ட கச்சு கட்டா சிரிக்க வைக்க முடியும்? நாடகம் வள்ளி திருமண் நாடகம். வள்ளி திருமண் நாடகத்திலே வள்ளியும் முருகனும் மாலை மாற்றினால் நாடகம் நிறைவு பெற்றுவிடும். அப்பொழுது யார் இருப்பா? நாடகம் பேச வந்தாலும் மைசெட்டு கலட்ட முடியாத இந்த நண்பர்களும் எப்போ முடிப்பாங்க, நம்ம கொலையை எப்போ அவுப்போம். உண்மை அதானே. ஏன் தம்பி எப்பயும் தரக்கூடாது? அகராதி மயிரான் டப்பு டப்புன்னு தட்டுற பெரிய சம்சா கம்பெனி மையன் சப்பு சப்புன்னு தட்டுறான்டா. ஏன்னா வள்ளிதம்மன் நாடகத்துக்கு விடிய வரை ஏன் கூட்டம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இன்ஸ்டாவிலே பரவி கொண்டிருக்கு. ஏன் இல்லை? அன்றைய காலத்தில் எல்லாரும் பார்த்த ஒரே தொழில் விவசாய தொழில். இன்று அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் அங்கேருந்து வந்திருக்கான் பாவம். என்ன ஒரு பாவன்? தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினத்துலேருந்து இந்த டன்னு முளையை தூக்கிட்டு வந்திருக்கேன். மலையை தூக்கிட்டு வந்திருக்கேன். சாரி மொட்டனாக்கு. இவனுக்கெல்லாம் பனியை இழைச்சவே எடுக்க முடியாது. ஆனால் தின்னுட்டு வேண்டான்னா 3 டிப்பர் அள்ளலாம். ஆனால் இப்படி கனமாக இருக்கிறது தான் உடம்புலே எந்த பிரச்சனையும் இருக்கா. கைதட்டலாம். ஏன்னா இவன் தான் அறிவாளி. எந்த பிள்ளைகிட்டையும் பேச மாட்டேன். என் பொண்டாட்டியும் அம்மா அக்கான்னு தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா விரட்டினாங்கன்னா ஓட முடியாது. அவன் அங்கேயே இழைச்சிக்கிட்டே நிற்பேன். பப்பி நாய் நின்ற மாதிரி புரிஜையும் பிடிச்சி 2 நாள் குளிக்க வச்சு அடிப்பேன். ஏன் வேண்டாம் இப்போ ஒழுங்காக இருக்கேன். உண்மை தானே. பொண்ணு கிடைக்கல, யாருக்கும் பொண்ணு கிடைக்கல. அவன் கிளம்பிட்டான். 3 வில தாய் 4 வில தாய். ஆமாம், மடு அடித்தது, ஈத்து அடித்தது, இளங்குடி ஓட்டது, அவன் எல்லாம் 3 வில தாய்க்கு பாரு. இவன் இல்லைடா, இவன் என்னடா ஆந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா என் தம்பிகள் தான் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக. எல்லா நாடகத்துக்கும் ஆண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, குடிக்காதீங்க, தீய பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக டெய்லி வார்மப்பில் இருங்க. சீமக்கரில் வார்மப் இருக்கக்கூடாது. அது வார்மப்பு கிடையாது, அது உப்பு சோப்பு போட்டு அடிக்கிறேன். அதே சரி என்ன. ஆனால் நான் எதாவது சொன்னால் எப்படி போடுவோம்? டபுள்யூமிங்கில் யோசிக்கிறேன். என்ன திருத்துறதுக்கு டூலரில் வந்தாலெல்லாம் கை தூக்குங்க, கையை கீழே போடுங்க. இது ஒரு அதிசயமா? இந்த காலத்தில் என்ன ட்ரெயினாக வரும்? இதில் ஏதாச்சும் சொல்கிறேன், நீங்கள் தூக்கிக்கிறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி உலகத்தில் அறிவாளி யாருமே இல்லை. 21 வருஷமாக அப்படி மூக்குப்பிடியை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஓனை இறக்கம்பால் அடித்தவனே ஆடும். அம்மா வருமா? என் பாசத்துக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அதவளதான் உண்மை தானப்பு. ஆனால் அங்கிட்டு போய் இதே கைதட்டாலும் நோத்தாமன்னு வைவேன். இவன் ஒரு பப்புன்னு மயிருன்னு போட்டு ஆறுக்கிறானாப்பா. அதில் என்னென்னா அன்றைக்கி ஒருத்தன் பேசிட்டு போகிறேன். நான் இருட்டில் மற்ற பம்பெல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க, டான்ஸு தொடவே மாட்டானாப்பா. ஏன்னு கேட்டேன், முண்டைக்கு டவர் கிடைக்காத போல அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன செக்ஸு படத்தில் நடிக்கிறேன். அது தொட்டு இடுப்பை இது ஒன்றுமே பின்னாடி சிமெண்ட் முடியா கடிப்பேன், கம்பு கூட்டெலாம் மோந்து வைப்பேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ செய்ய முடியலை. புருஷன் இங்கே காலையில் இந்த வீடியோ எப்படா போடுவேன். நம்ம உண்டாட்டி நாடகத்துக்கு போயிருக்கேன்னு அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன எம்கேஆர் அடுத்த நாடகம் ஆடி 22 என் பொண்டாட்டி வரமாட்டான். நான் உடனே ஏன் ப்ரோ போய் பின்னாடி துப்புதுக்குற? நானே அப்படி தொட்டதில்லடா, விட மாட்டா வெறிப்பான்ட்டேன்.
நான் என்ன பண்ணுவேன்? சரி நான் தொடாமல் நடிக்கிறேன்னா அந்த 2 காலி போயிலுங்க. ஒன்று இருக்குவார் இந்த முடுக்கான தேரமுண்டை ஆனந்த் பெரிய யோகி பாபு மயம் மாதிரி அவன். இவங்க பாவம் இளங்கன்று பயம் மரியாதை அவங்களுக்கு இப்போ தானே முன்னு இருக்கும். அவங்க என்னதா அந்த ஒரு வேளை தான் பார்க்கல தம்பி. வேணா திருவிழா ரூம் போட்டு அடிக்க விடவா? நல்லா இருந்துட்டு போட்டுமா. ஆமாம் 2 ஏக்கர் நிலத்தில் அவர் விவசாயம் பண்ணிட்டாரு, நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஹலோ கருப்பளிப்பு முண்டை பாலியல் வன்கொடுமை இழுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன சிரிக்கிறிய தம்பி? வான்கோழி சிரிப்பா? படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். என்னையோட என் அண்ணன் தம்பிகள்லாம் அறிவாளி. நான் படிக்கவே இல்லை. என்னப்பா இடியப்பம்மா உள்ளே வந்து மாவு வேணேன் அண்ணன் அப்புறம் வரேன்ப்பா. வந்து மாவு வேணேன் அப்புறம் அண்ணன் வந்து புளியிறேன். இடியப்பம்னு நான் சொல்லவே இல்லைடா. சொன்னது எந்த துணியை குடிக்குமானே எழுதி விட்டு போயிட்டேன். அவன் இந்த என்னப்பா இந்தா கடை ஓட்டால சோனை பேரன் அடிச்சு விட்டு எத்தனையோ பப்புன்னு நாடகம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்த சத்தம் இல்லை. நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். வெம்பாட்டு காமெடி பேசுவேன், ஒரு சத்தம் கேட்காது. என் நாடகத்தில் இடியப்பம் இங்கிட்டு கப்புளிங்கி ஓசு யானை எல்லாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எங்கே கூட்டமும் அன்பும் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஆண்டிவைய கிராமத்துக்கு அதுவும் 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு காலையில் நான் வந்திருப்பேன். புலக்க அடி வாங்கவா 20 நேரம் தான் நாடகம். ஆனால் நாடக நடிகர் மாதிரி ஒரு தொழில் யாருக்குமே கிடையாது தெரியுமா? இயற்கைக்கு மாறாத்தே எதுவுமே செய்வோம். காலையில் பல்லு வளர்க்காமே 16 வடையை தின்னுட்டு குசிக்கிட்டு போயிடுவாங்க. இந்தா பேசுகிறாங்க அம்மா அந்த ட்ரம்புக்கு ஃபோன் அடித்து பேசுங்க. அவர் கப்பலை விட மாட்டாரா? என்னடா வச்சுக்கிறீங்க? ஒரு சாங்கு பாடுவோம். எக்கோய்ப்பா மைசர் சூப்பர் சிங்க. பூமகள் 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 திருடானே பூமகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புறாமே சொந்த ஜாமன் தானே. வாடகைக்கு எடுக்கூடாது. ஏன்னா திடீர் சவுண்டு போய் குறும்பி எடு. தம்பி நீங்கள் 3 பேர் தான் சவுண்டு கேட்கணும். உண்மையிலே இந்திக்காரங்களா தமிழ்நாட்டுக்காரங்களா? ஒரு ஊரில் அப்படித்தானே நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க இப்படியே இருந்தாங்க. என்னன்னு பார்க்குறேன், சோலாரில் வேலை ஆக்குற இந்திக்காரங்க. தம்பி மதுரை தான் நீ பொத்து. தம்பி மை செட்டு சவுண்டு இருக்குது இல்லை, அது அண்ணன் தம்பி எங்கள் பிரச்சனை. நீங்கள் பார்த்துட்டே போகணும். இம்புட்டு பேட்டு கேட்குது என்கிட்ட செகுட்டு முண்டை. உனக்கு கேட்கலையா? என் தம்பி எங்கள் அண்ணன் சொன்னாலாங்க இவங்க தாண்டா இப்போ இழுத்து விட்டு போக போகிறாங்க. தம்பி எக்கோயி எதுவும் பேசக்கூடாதா? இவங்களுக்கு கிரக 7ஆம் இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தென்பாண்டி ராமன் நாடு ராமநாடு ராமநாடு. கைகிட்ட ஒன்று நக்க வேணாம், வாயில வாருங்க. சரிண்ணே சரி. ராமநாடு நாடு. சூப்பர். எதை சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு நாளைக்கு வரட்டு மாட்டேன். ராமநாடு ராமநாடு மலை உச்சியில போத்த என் பிச்சி போவோம் எங்க அனுசத்திய கண்டுபிடிச்ச நாயகனா எங்க. நீ எதுவுமே பயப்படுற? நான் சாங் இல்லைண்ணே இந்த பாட்டு எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாட்டாங்கிட்டு வரையா? பேக் ஷாட் அடிக்க காந்தம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் எல்லாருமே ஒரு மனதோடு மூச்சை உள்ளே இழுத்து கைதட்டலாம். தென்பாண்டி ராமன் நாடு என் தாய் குலங்கள், என் சகோதரிகள் வாழ்த்துக்கள் ப்ரோ.
கொடுக்கலாம். Come on, clap. பள்ளி செல்லும் அங்கே உள்ள மாணவ செல்வங்களே, இந்த வரியை நன்றாக கவனித்து பாருங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராம் கலாம் தாத்தா. செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, என்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி பாண்டி அமர்நாடு ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. அடுத்திருக்கார் வைத்தரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் கரும்பு ஏபிஜே அப்துல் கலாம். விஜய் பாடல் தொடரட்டும். மியூசிக் கண்டினியூ பண்ணுங்க. வானத்தில எல்லாரும் மேல வருங்க. வானத்தில கனகேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். வானத்தில தலையேறினார், தமிழக மண் மீது புகழ் சூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருக்காரு. வைக்கணும்பா. அவர்தான் அப்துல் கலாம். நாம் மறக்க கூடாது. யார் மறந்தால் நம்ம மறக்கூடாது. ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. வாழ்க தமிழ், பலக தமிழ், தமிழருடைய ஒற்றுமை ஓங்குக. ஜெயஹிந்த். மாலை வணக்கம் ஐயா. தேச